திருமணமான ஒருத்தரை நான் எதுக்காக டேட் செய்ய போறேன், இப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு பிரபல நடிகை மறுபடியும் திடீர்னு கோவப்பட்டிருக்காங்க. மோனலிசா திடீர்னு இவ்வளவு தூரம் கதறி அழுக காரணம் என்ன? இவ்வளவு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்காங்களா சிறுத்தை சிவா அவங்களும் வெங்கட் பிரபு அவரும். என் மகனை எல்லாரும் பலி கொடுக்க முயற்சிக்கிறாங்கன்னு பிருத்திவிராஜ் அவங்களுடைய தாயார் வேதனை பட்டிருக்காங்க. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். ஜிவி பிரகாஷ் அவங்களும் சைந்தவி அவங்களும் பிரிய போறதா அவங்களே அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல அறிவிச்சதை தொடர்ந்து கடைசியில இந்த டிவோர்ஸ் விஷயத்துக்கு அவங்க வரும்போது கூட ஒரே கார்ல ஒன்னா வந்தது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அந்த வகையில இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த விவாகரத்துக்கு காரணம் ஜிவி பிரகாஷ் நடிகை திவ்யா பாரதியை காதலிக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி தகவல்களை பரப்பி விட்டு தேவையில்லாம அவங்களையும் இந்த பிரச்சனைக்குள்ள இழுத்து விட்டாங்க. அதோட உண்மைத்தன்மை இதுவரைக்கும் யாருமே தெரியாம பேசிக்கிட்டு இருந்தாங்க. சமீபத்துல ஜிவி பிரகாஷ் அவரு கொடுத்த நேர்காணல்ல கூட நாங்க நண்பர்கள்ங்க, தேவையில்லாம யாரும் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது தொடர்பா நிறைய விஷயங்கள் பரவிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில திவ்யா பாரதி அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல தொடர்ந்து எனக்கு எந்த சம்மந்தமே இல்லாத ஒரு குடும்ப விஷயத்துல என்னோட பேரை இழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜிவி பிரகாஷ் சைந்தவி அவங்களுடைய விவாகரத்துல எனக்கு எந்த சம்பந்தமே இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் திருமணமான ஒரு நபரையோ அல்லது நடிகரையோ நான் டேட் செய்ய மாட்டேன். இவங்களை யாரு என்ன பேசியிருப்பாங்க, மறுபடியும் ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு பதில் கொடுக்கறாங்க, வேறு ஏதாவது நடந்துருச்சா அப்படின்னு எல்லாம் கூட நிறைய கேள்விகளை ரசிகர்களும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, கும்பமேளாவுல பிரபலமான மோனலிசா சீக்கிரமா படத்துல நடிகையாக போறாங்க அப்படின்னு செய்தியை பார்த்த ரசிகர்கள் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அந்த இயக்குனர் பண்ண வேலை மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. பாலியல் புகார்ல அந்த இயக்குனரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில மோனலிசா திடீர்னு ரொம்ப அழுகிற மாதிரி ஒரு வீடியோ சமூக வலைதளத்துல வெளியாகி இருக்கு. அதாவது இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா பாலியல் குற்றச்சாட்டுல கைது செய்யப்பட்ட நிலையில் தன்னுடைய சினிமா வாழ்க்கையை நினைச்சுதான் மோனலிசா அழுததா அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. நெட்டிசன்கள் நிறைய பேர் அதுல கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வாய்ப்பு இப்படி ஆகும்னு அவங்க கொஞ்சம் கூட யோசிச்சிருக்க மாட்டாங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, வெங்கட் பிரபு அவரும் சிறுத்தை சிவா அவரும் எப்படி ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்காங்களா. வெங்கட் பிரபு அவரும் மறுபடியும் சென்னை 28 குழு வச்சு ஒரு படம் ரெடி பண்ண இருக்காராம். சிறுத்தை சிவா அவரு கங்கவா படத்துக்கு அப்புறமா ரொம்ப துவண்டு போய் இருக்காராம். ஆனா நான் விட்ட இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சூர்யா அவரையும் கார்த்தி அவரையும் வச்சு ஒரு படம் இயக்க இருக்காராம். சிறுத்தை படம் வழியா இவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே நல்லா பரிச்சயமானவங்கன்னு சொல்லலாம். கார்த்தி அவருக்கு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தவர் தான் சிவா. இவங்களோட கூட்டணியில அடுத்தடுத்த படம் வர இருக்கு. அதனால இந்த ரெண்டு இயக்குனர்களும் அடுத்த ஒரு மாஸ் படத்தை கொடுக்க ரெடியா இருக்கிறதா ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்குங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, என் மகனை எல்லாரும் பலி கொடுக்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிருத்திவிராஜ் அவங்களுடைய அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா? கடைசியா அவங்க ஒரு தனியார் செய்தி பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுல சொல்லியிருக்காங்க, ரமலான் தினத்தன்னைக்கு நான் மம்முட்டி எனக்கு மெசேஜ் பண்ணாரு. என்னுடைய Facebook பதிவை பார்த்து கவலைப்படாதீங்கன்னு எனக்கு மெசேஜ் பண்ணாரு. இப்படியான விஷயங்கள் என்னை காயப்படுத்தும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. நான் இந்த விஷயத்த மறக்கவே மாட்டேன். மம்முட்டி அவருடைய இந்த குணத்தை மறக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி என் பிள்ளைங்கள் கிட்டையும் சொல்லியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மோகன்லால் அவரை என்னோட சகோதரர் மாதிரி தான் நான் பார்க்குறேன். சின்ன வயசுல இருந்தே அவர் எனக்கு தெரியும். மோகன்லால் அவரு என்னோட மகன்களை பல மேடைகள்ல பாராட்டி இருக்காரு. ஆனா மோகன்லால் தயாரிப்பாளர்கள் இவங்களுக்கெல்லாம் தெரியாம சில பேர் என்னோட மகனை பலி கொடுக்க நினைக்கிறாங்க. அதாவது இந்த படத்துல தொடர்புடைய யாரையுமே இயக்குனர் பிருத்திவிராஜ் ஏமாற்றல, அதே போல படத்தோட தொடர்புடைய யாரையுமே ஏமாற்றல. இப்படி ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காங்க. சொல்லப்போனா மோகன்லால் அவரு எம்புரான் படத்துக்காக நிறைய சர்ச்சைகள் வந்ததுனால மன்னிப்பு கேட்டு அந்த காட்சிகளை எல்லாம் நீக்கிறதா அவரே சமூக வலைதளங்கள்ல ஒரு பதிவை பதிவிட்டு இருந்தார் இல்லையா? அதுக்காக தான் இப்படி ஒரு சில விஷயங்களை அவங்க பேசியிருக்காங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இனிமே இது போல சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.